Welcome all of you to SMAB CB Math Academy videos. In this video we are going to see chapter 7 mensuration, exercise 7.4 third sum. A conical flask is full of water. The flask has base radius r units and h units of height. The water is poured into a cylindrical flask of base radius xr units. Find the height of the water in the cylindrical flask. So பாருங்க ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் தண்ணி இருக்குது ஃபுல்லாக. இப்போ இந்த ஃப்ளாஸ்கோடைய பேஸ் ரேடியஸ் வந்து 7 மீட்டர். நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு கோனோட இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோடைய பேஸ் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 6 யூனிட்ஸ் பேஸ் ரேடியஸ் அண்ட் ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க, ஹைட் யூனிட்ஸ்னு சொல்லிட்டு. ஹைட்னா என்னது, இது கிடையாது, ஸ்லாண்ட் ஹைட்டு, இதுதான் ஹைட். ஸோ எக்ஸாக்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடியது ஹைட்டு. ஸோ இதில் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், வால்யூம் ஆஃப் கோனிக்கல் ஃப்ளாஸ்க், அதுதான் கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ஃபார்முலா தெரியும், என்னது 1/3 πr கியூப் யூனிட்ஸ், πr ஸ்கொயர் கியூபிக் யூனிட்ஸ் அப்படி சொல்லிட்டு தெரியும். இங்கே எல்லாத்துக்குமே ஒரே இது தான் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் ரேடியஸ் என்ன தான், பேஸ் ரேடியஸாக ஆர் தான், ஹைட் என்பதும் நம்மளுக்கு என்னது தான், ஹைட்ஸ் தான். ஸோ 1/3 to πr square h cubic units என்பது தான் நம்மளுக்கான கோனிக்கல் ஃப்ளாஸ்கோடைய வால்யூம். இது இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர். ஸோ வால்யூம் ஆஃப் கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர். இது ஏன், கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கிறதுனால வால்யூம் ஆஃப் வாட்டரும் வால்யூம் ஆஃப் கோனிக்கல் ஃப்ளாஸ்க் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், The flask has base radius r units and height k units. The water is poured into a cylindrical flask of base radius xr units. அதாவது இப்போ சிலிண்ட்ரிக் ஃப்ளாஸ்க்கு வருது. இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. எங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கினுடைய பேஸ் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கினுடைய பேஸ் ரேடியஸ் தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா xr யூனிட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. xr யூனிட்ஸ் அதோட ரேடியஸ், அதோட ஹைட்டை தான் நம்மகிட்ட வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க்கு நம்ம ஹைட்னு எடுக்கலாம். ஹைட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் பி கேபிட்டல் ஹைச். அங்கே ஆல்ரெடி ஸ்மால் ஹைட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே கேபிட்டல் ஹைச் போட்டுங்க, ஸோ அப்போ கன்ஃபியூஷன் வராது. ஸோ கேபிட்டல் ஹைச். இதனுடைய பேஸ் ரேடியஸ் என்னது, xr யூனிட்ஸ். இது எதனால், இது சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க்கு இது. இப்போ இங்கேயுமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை வந்து ஃபுல்லாக ஊற்றி நிறைக்கிறாங்க. எந்த தண்ணியை, அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லேருந்து அதே தண்ணியை வந்து இங்கேயும் வந்து ஊற்றி நிறைக்கிறாங்க. தட் மீன்ஸ் ரெட்டத்தோடைய வால்யூம் என்னது, ஈக்குவல். ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. வால்யூம் ஆஃப் வாட்டருக்கு அளவு தான் அந்த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கோடைய வால்யூம் அளவு தான் வாட்டருடைய வால்யூமும் இருக்குது. அதே போல் கோனிக்கல் ஃப்ளாஸ்கோடைய வால்யூமும் வாட்டருடைய வால்யூம் என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ அதே இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லேருந்து அதே அளவு தண்ணியை தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க்கை ஊற்றுறாங்க. அப்போ அதனுடைய வால்யூம் என்ன ஆயிரும், ஈக்குவல் ஆயிரும். ஸோ டோட்டலி இதுவே நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அப்படி சொல்லிடலாம். ஸோ இதுதான் இதனுடைய மேட்ரு. இதை நல்லா புரிஞ்சுக்கிறணும் நீங்கள் மேலே. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துட்டோம், அதில் தண்ணி இருக்குது, அதனுடைய வால்யூம் தான் இது. இப்போ அது ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர். என்ன தண்ணி அளவு அதோட தான் இருக்குது. கோனிக்கல் ஃப்ளாஸ்க் ஃபுல்லாக இருக்கனால அதே அளவு தண்ணி தான் வால்யூமாக இருக்கும். ஸோ தண்ணி அளவு எவ்வளவோ அதே தான் கோனிக்கல் ஃப்ளாஸ்க் வரும். இப்போ சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் வரும்போது அதோடைய பேஸ் ரேடியஸ் வந்து xr யூனிட்ஸ். ஆல்ரெடி நான் பல தடவை சொல்லியிருப்பேன், ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகும், வால்யூம் சேஞ்ச் ஆகாது, பட் ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஷேப் மாறிச்சுன்னா, மெல்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஷேப் இருந்துச்சுன்னா வால்யூம் ஆர் ஹைட் வந்து சேஞ்ச் ஆகும், ரேடியஸ் ஆர் ஹைட்னு சேஞ்ச் ஆகும், வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ அதனால தான் அப்போ அதே அளவு தண்ணி ஊற்றுறாங்க. அதனால் xr யூனிட்ஸ் என்ற வால்யூம் வந்து ரேடியஸ் வந்து இருக்குது, பட் அதனுடைய வால்யூம் என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. அது எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அதே அளவு தண்ணி ஊற்றினால அதே அளவுக்கு என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது. வாட்டர் இஸ் poured into சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் ஆஃப் பேஸ் ரேடியஸ் மட்டும் சேஞ்சிங்கில் இருக்குது, ஹைட்டும் சேஞ்சிங்கில் தான் இருக்கும், பட் நம்மளுக்கான வால்யூம் சேஞ்ச் ஆகாது. வாட்டர் போர் பண்ணி தான் அவங்களுக்கும் கரெக்டாக வந்து கொள்ளலாம். ஸோ அந்த அளவுக்கு. ஸோ அதனால் ஹைட்டு தான் என்னவா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன எழுதிருக்கோம்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்னு எழுதிருக்கோம். இப்போ இதுக்கான விஷயங்கள் நம்மளுக்கு பேசிக் ஃபார்முலா πr ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ், இது நம்ம நல்லா தெரியும். பட் இங்கே ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, xr ஸ்கொயர் ஹெச்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பை இன்டூ xr
த ஹோல் ஸ்கொயர் இன்டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு இதனுடைய கோனிக்கல் ஃப்ளாஸ்கோடைய வால்யூம் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் சொல்லிடலாம். ஸோ 1/3 πr ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ், எல்லாத்துமே கியூபிக் யூனிட்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு தேவையான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு. ஸோ இங்கே வந்து ஹைட்டு நம்ம என்ன சொன்னோம், ஹைட் கேபிட்டல் ஹெச்னு வச்சதுனால கேபிட்டல் ஹெச்னே போட்டுக்காங்க. ஸோ கேபிட்டல் ஹெச் இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ பை ஹெச் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைச், பையை நீங்கள் அழகாக கேன்சல் பண்ணிடலாம். பையை கேன்சல் பண்ணலாம், அது கான்ஸ்டன்ட் தான். பையை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகாது, ஒரு கான்ஸ்டன்ட் பண்ணிடலாம். பட் மற்ற எதையுமே கேன்சல் பண்ணக்கூடாது. இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ நம்மளுக்கு ஹைட்டு தேவைப்படுது. ஸோ எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாமா? அப்போ கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆர் ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மட்டும் வந்துட்டு. இப்போ ஆர் ஸ்கொயர் கேன்சல், அப்போ என்ன இருக்கும், ஹைச் பை 3h ஸ்கொயர். தேர்ஃபோர் the height of the cylindrical flask is என்னது, h by 3h ஸ்கொயர் அப்படி சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.